ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு டெண்டர் கோகனட் புடிங் பண்ணேன். எப்பப்பப்பப்பா, என்ன டேஸ்ட் தெரியுமா செல்ல குட்டீஸ்? நீங்க கண்டிப்பா இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இது என்னுடைய சிஸ்டர்லாஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் செம்மையா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் ரொம்ப இன்ஸ்பெக்ஷனுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி பக்கத்துல இருந்து அப்படி பார்த்துட்டாரு. பண்ணு பாரு அப்படின்னாரு. நான் பண்ணேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டில் இதே இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. யம்மின்னு சொன்னா யம்மி. நான் எப்படி செஞ்சிருக்கேன்றது மட்டும் பாருங்க. உடனே நீங்க கேட்டுருவீங்க, மேடம் எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு. அதை எப்படி கொரியர் பண்ணி அனுப்ப முடியுமா? முடியாது. 2 daysக்குள்ள வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கும், கொடுக்குறேன். இல்லைன்னா அதை அனுப்பி கொடுக்க முடியாது. அதை நானே சாப்பிட்டுருவேன். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க இதையே இன்கிரீடியன்ஸ் வச்சு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சூப்பர். ஓகே, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? 2 தேங்காய் நான் எடுத்திருக்கேன். 2 டெண்டர் கோகனட் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால பயங்கர கஷ்டமா இருக்கு. நானே ட்ரை பண்ணி இந்த 2 தேங்காவையும் உடைக்கிறேன். நமக்கு யார் மேலேயாச்சும் ரொம்ப கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நினைச்சி பட்டு 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 பட்டுன்னு உடைச்சிடணும். ஒரு வழியா உடைச்சிட்டேன். இந்த 2 தேங்காவையும் இப்படி உடைச்சு இதோடைய வாட்டரை தனியா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண காரணம், கரெக்டான மெஷர்மெண்ட் கேட்பீங்க. நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் அப்ராக்சிமேட்டா இந்த டெண்டர் கோகனட் உடைச்சி இதோட தண்ணியும் அதில் ஊற்றிக்கணும். நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே இந்த டெண்டர் கோகனட்டோடைய வாட்டரையும் இதுலேயே ஊற்றிக்கலாம். இந்த பாட்டிலில் ஏன் ஊற்றிருக்கேன்னு சொல்லி பார்த்தா, இது 500 ml, அது 1/2 liters. அதை தனியாக எடுத்து இந்த தண்ணியை இப்படி வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இளநீ வாட்டர், கோகனட் வாட்டர் எடுத்துட்டு 2 tablespoon, அதாவது 2 tablespoon ஜெலட்டின் எடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம 2 tablespoon ஜெலட்டின் எடுத்து ஒரு பெரிய கப்பில் போட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி கோகனட் வாட்டர் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூனில் இதே மாதிரி 1 tablespoon ஜெலட்டின் எடுத்து தனியாக இன்னொரு கப்பில் மரினேட் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கோகனட் வாட்டர் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கோகனட் வாட்டர் இந்த ஜெலட்டினில் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 இதுவும் செப்பரேட்டாக வைக்கணும். 2 tablespoon தனியாக ஒரு கப்பில் போட்டு வைக்கணும். 1 tablespoon தனியாக ஒரு கப்பில் போட்டு வைக்கணும். இதை என்ன பண்ண போகிறோன்னு இனி பார்க்கலாம். அது எதில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கல்ல. ஜெலட்டின் எடுத்து கோகனட் வாட்டரில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் 1-2 teaspoon போட்டு அப்படி நம்ம அதை மரினேட் பண்ணி வைக்கணும். அந்த ஜெலட்டினை அந்த கோகனட் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இதோட கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக வரணும், இல்லாட்டினா தப்பாயிடும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக எடுத்து கொடுக்குறேன். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கோகனட் வாட்டர் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் இளநீர் வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெட்டி வச்ச தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக, அதை வழுக்கன்னு சொல்லுவோம்ல, தேங்காய் வழுக்கன்னு. எனக்கு தமிழும் மலையாளமும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறனால அது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. தேங்காய் வழுக்கை எடுத்து தனியாக அப்படி வெட்டி சின்ன சின்ன ஸ்மால் பீஸாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. பட்டு
ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸலண்ட்டாக யம்மியான டெண்டர் கோகனட் புட்டிங் வரும். நீங்கள் வந்து இந்த வழுக்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காயும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோகனட் வாட்டரும் கரிக்கி வெள்ளம்னா என்னது, டெண்டர் கோகனட்டோட வாட்டர், அந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த 500 ml 1/2 லிட்டர் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை எல்லாம் ஒன்றா எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் வந்து ஒரு கோகனட் வாட்டரில் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து டபுள் பாயிலிங் பண்ணணும். இப்படி நல்லா மெல்ட் ஆகணும். டபுள் பாயிலிங் பண்ணி இப்படி நல்லா மெல்ட் ஆகணும். இப்படி டபுள் பாயிலிங் பண்ணதை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோகனட் வாட்டர், இளநீ வாட்டர், அதுக்கப்புறமா அந்த வழுக்கை, அதிலெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சுகர்லாம் போட்டு அதில் கொண்டு வந்து இந்த டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணியும் இப்படி கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஆகிறதுக்காக வைக்கணும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, ஒரு 1/2 hour வைக்கலாம். இப்போ அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 2 தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேங்காயில் நம்ம ஒரு 2 தேங்காய் எடுத்தோம்னா 1/2 கப் தான், 1/2 கப்போட தண்ணி மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. அதாவது தேங்காய் அரைச்சி அந்த பால் வந்து ரொம்ப திக்காக வேணும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் ஒரு கப்பில் பாதி தான் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த பால் எடுத்து வைக்கணும், தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது நம்ம அந்த தேங்காவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த கிரைண்ட் பண்ணது நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பராக. அதனால் நல்லா திக்காக அந்த கப்பில் ஃபுல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 tin மில்க் மேட் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் மேடோட நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா. அந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு ஒரு துணி ஒயிட் கிளாத்தில் போட்டு அதுலேயும் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா நெட்டில் போட்டு அதுவும் வடிகட்டிக்கலாம். ஆனால் திக்காக இருக்கணும். அந்த திக்காக இருக்கிற தேங்காய் பாலோட இந்த மில்க் மேட் போட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நான் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தால் கூட நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தனியாக மெரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கோகனட் வாட்டரோட, அந்த ஜெலட்டின் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் டபுள் பாயிலிங் பண்ணி தனியாக அது கூட வச்சுக்கணும். டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த டபுள் பாயிலிங் பண்ணோம் பார்த்தீங்களா, 1 டேபிள் ஸ்பூனோட ஜெலட்டின், அது கொண்டு வந்து இந்த மில்க் மேட்லேயும் தேங்காய் பால்லையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மில்க் மேட், கோகனட் மில்க், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொண்டு வந்ததை வச்சு இது மேலே வந்து ஃபில் பண்ணிடணும். இந்த மில்க் மேடெல்லாம் இப்படி ஊற்றி இதை அப்படியே ஃபில் பண்ணிடணும். பாருங்க செல்லக்குட்டீஸ், டபுள் லேயரோட டெண்டர் கோகனட் புட்டிங் வந்து செம்மையாக சரியாயிடுச்சு. அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக, நல்லா யம்மியாக, பார்த்தா இப்போவே நிறையா சாப்பிடணும் போல இருக்குது. எக்ஸலண்ட். நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.